அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்றைய செய்தி வாசிப்பாளர்கள் இனியா ஸ்ரீனிகா, விதுன்யா சிவகுமார் மற்றும் வினித் ஸ்ரீமன். வார சிறப்பு செய்திகள். கண்கள் தான் உலகை காணும் சாளரம். நல்லதை பார்க்க, நல்வழியில் நடக்க, நாளும் நன்மையில் பயணிக்க விழிகள் அவசியம். இந்த விழிகளை காப்பது நமது பொறுப்பல்லவா? விழிகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது பற்றி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்களால் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு விழிப்புணர்வும் பரிசோதனைகளும் வழங்கப்பட்டன. மதிய உணவு அளித்தவராம், மாணவர் கற்றிட அழைத்தவராம், அணைகள் கட்டி முடித்தவராம், பைந்தமிழ்நாட்டை பசுமையாக பாடுகள் பட்டே உழைத்தவராம். இவர்தான் கல்வி கண் கொடுத்த காமராசர். இவரின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளையே கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். நன்னாளில் காணக வழக்காவலர் சேலம் மாவட்ட பகுதியை சார்ந்த திரு எஸ் கலாநிதி IFS அவர்கள் சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கு வருகை புரிந்தார். பள்ளி நிர்வாகத்தினரும் பள்ளி முதல்வரும் அவருக்கு சிறப்பு செய்தனர். மேலும் மாணவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தையும், அவர் காணக வழக்காவலர் என்பதால் மரங்களின் பயன்பாடுகள் குறித்தும் பேசினார். எட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி, லிபர்ட்டி ஆகிய குழுக்களின் தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் பதவியேற்பினை உறுதிமொழி முழங்க வெகு விமர்சையாக விழாவினை சிறப்பித்து கொடுத்தார். இந்நாளில் எம் பள்ளியில் பேச்சு போட்டி, கட்டுரை, கவிதை, கதை, ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டன. அது மட்டுமல்லாமல் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் சிறு நாடகங்களும் அரங்கேற்றப்பட்டன. பாரம்பரியத்தோடு இணைந்த பண்பாடுகளும் பண்பாட்டோடு இணைந்த பழக்க வழக்கங்களும் என்றுமே தமிழரின் மறையாத கலாச்சாரமாகும். அத்தகைய விழாக்களில் ஒன்றுதான் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்று. தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவாகும். ஆடி மாதம் தென்மேற்கு பருவமழை பெய்யும் காலம். இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வழியும். தமிழரிடையே தண்ணீரை தெய்வமாக கருதி வழிபடுவது நம் பாரம்பரியம். இத்தகைய பாரம்பரியத்தை நம் மாணவ செல்வங்களுக்கும் கடத்தி சென்றோம். மழலையர் வகுப்பு முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆடிப்பெருக்கின் முக்கியத்துவத்தை உணர்த்தி தேங்காய் சுடுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதேபோல் விடுதியில் உள்ள மாணவர்களும் நெருப்பில் தேங்காயை சுட்டு இறைவனுக்கு படைத்து பின் உண்டு மகிழ்ந்தனர். இந்த வார விளையாட்டுச் செய்திகள். திருச்செங்கோடு வட்ட அளவிலான நமது பள்ளியில் நடைபெற்ற எரிபந்து போட்டியில் 14 மற்றும் 19 வயதுக்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் முதல் இடத்தினை பெற்றனர் நம் மாணவிகள். குமரமங்கலம் மகேந்திரா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் 14 மற்றும் 19 வயதுக்குட்பட்ட பிரிவில் முதல் இடத்தை பெற்றனர் நம் மாணவர்கள். எலச்சிபாளையம் ஒன்றியம் அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் 11 வயதுக்குட்பட்ட மாணவர் பிரிவில் முதல் இடத்தையும், 14 வயதுக்குட்பட்ட மாணவர் பிரிவில் 2ஆம் இடத்தையும், 17 வயதுக்குட்பட்ட மாணவர் பிரிவில் 3ஆம் இடத்தையும், 19 வயதுக்குட்பட்ட மாணவர் பிரிவில் முதல் 2 இடத்தையும் பெற்றனர் நம் பள்ளி மாணவர்கள். 11 வயதுக்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் முதல் மற்றும் 3ஆம் இடத்தையும், 16 முதல் 17 வயதுக்குட்பட்ட பிரிவில் முதல் 2 இடத்தையும், 19 வயதுக்குட்பட்ட பிரிவில் 2ஆம் இடத்தையும் பெற்றனர் நம் பள்ளி மாணவிகள். திருச்செங்கோட்டில் நடைபெற்ற கேரம் உள்ளரங்கு போட்டியில் நமது பள்ளியின் 14 வயதுக்குட்பட்ட மாணவர் பிரிவில் 19 மாணவர்கள் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தை பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு நமது பள்ளி நிர்வாகத்தினரும் முதல்வரும் ஆசிரியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் எம் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்கநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸுடன். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.